கட்சிகளும் இந்த சட்டத்தை எதிர்க்கும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இந்த சட்டத்துக்கு ஆதரவாக மக்களவையில் அதாவது லோக்சபாவிலே ஆதரித்து வாக்களித்திருக்கின்றார்கள். ஜெயலலிதா அவர்கள் இது தமிழக விவசாயிகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநீதியாகும். தான் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டும், கிடைக்கக்கூடிய தண்டனையை முழுமையாக தவிர்க்க முடியாது என்று சொன்னாலும் குறைந்த தண்டனை பெற வேண்டும், அதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு வேண்டும் என்பதற்காக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு லட்சக்கணக்கான தமிழக விவசாயிகளை மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கின்ற விவசாயிகளை அடமடமாக வைத்திருக்கின்றார்கள். இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, மத்திய அரசு ராகுல் காந்தி அவர்கள் வீட்டில் இல்லாத போது அவர் மீது வெகு பார்த்து கொண்டிருக்கின்றது. அவர் போடுகின்ற ஷூஸ் எப்படி இருக்கின்றது, தலையிலே இருக்கின்ற முடியின் நிறம் என்ன, இது போன்ற செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் அல்ல, கடந்த 10 நாட்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 3 முறை இது போன்ற வேவுத்தனத்தை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கின்றது. இது தனிமனித சுதந்திரத்தை பறிப்பதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இதுபோல் ராஜீவ்காந்தி அவர்களை வேவு பார்த்ததாக சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடந்த போது அப்போது பிரதமராக இருந்தவரே பதவியை துறந்து அன்றைக்கு அரசு கவிழ்ந்ததும் யாரும் மறந்திருக்க முடியாது. ஆகவே அதை தவிர இந்த அரசு செய்யும் போது அந்த அரசுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அதுதான் மோடி அரசுக்கும் ஏற்பட போகும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். திருநெல்வேலியில் என்ஜினியர், விவசாயத்துறையினுடைய என்ஜினியராக இருந்த முத்துக்குமாரசாமி அவர்கள் அமைச்சர் அவருடைய கடினமான போக்கின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு அவரை கைது செய்யாமல் வெறும் சிபிசிஐடி என்கொயரி என்று போட்டிருப்பது கண்துடைப்பாகும். ஏனென்றால் சிபிசிஐடி அதிகாரிகளே இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார்கள், பத்திரிகையில் வந்திருக்கின்றது, எங்களை ஓரளவிற்கு மேல் நியாயமாக விசாரணை செய்வதற்கு தமிழக அரசு அனுமதிக்கவில்லை என்று சொல்லி இருக்கின்றார். ராமசாமி கைது செய்யப்பட்டிருக்கார். அது இல்லாமல் அவருடைய கைதில மனித உரிமை மீறல் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக தமிழக அரசானது நீங்க இந்த பிளெக்ஸ் போர்டு வைக்கிறத பொறுத்த வரைக்கும் அதுக்கு நாள் கணக்கு என்று சொல்கின்றார். 2 நாள் வைக்கலாம், 3 நாள் வைக்கலாம் என்றுதான் சொல்கின்றார். இது மற்ற கட்சிகளுக்கு தான் பொருந்துகின்றது ஒழிய ஆளுங்கட்சியை பொறுத்தவரையில் மாத கணக்கில் அந்த பிளெக்ஸ் போர்டு இருந்து கொண்டே இருக்கின்றது. கேட்டால் நாங்கள் மாற்றி மாற்றி வைக்கிறோம் என்று சொல்கின்றார். மாற்றி மாற்றி வைத்தாலும் அது ஜெயலலிதா போட்டோ தான் இருக்கின்றது ஒழிய அதே நிலை அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக காவல்துறையினர் நடந்து கொள்கின்றார்கள். இதை கடுமையாக எதிர்த்த முதியவர் டிராபிக் ராமசாமி அவர்களை கைது செய்து அவர்கள் துன்பப்படுத்தி இருக்கின்றார்கள். அதனால் உடல்நலம் சரியில்லாமல் கோர்ட் ஆணையின்படி அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே டிராபிக் ராமசாமி அவர்களை கைது செய்தது மிகவும் சுதந்திரத்தை பறிப்பதாகும். ஏனென்றால் அவர் ஏற்கனவே வழக்காடு மன்றத்திற்கு சென்று இந்த பிளெக்ஸ் போர்டு வைப்பது குறித்து அவர் ஒரு தீர்ப்பு வாங்கி இருக்கின்றார். அந்த தீர்ப்பின் பேரில் தான் அகற்றப்படாமல் இருக்கின்ற பிளெக்ஸ் போர்டுகளை அவராகவே முன்னின்று அந்த பிளெக்ஸ் போர்டுகளை அகற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அவரை கைது செய்தது ஜனநாயக வரமுறைகளுக்கு ஏற்றதல்ல என்பதை சொல்லிக்கொள்ளும். மோடி இலங்கைக்கு சென்று வந்த நிலையில ரணில் விக்ரமசிங்கே நேற்று பேட்டி கொடுத்திருக்காரு. நாங்கள் இலங்கை தமிழர்கள் எல்லை மீறினா மீண்டும் சுடுவோங்கிற மாதிரி நேற்று பேசியிருக்காரு. அதனால இந்த சுற்றுப்பயணத்தோட இது என்ன இல்ல, நீங்க இலங்கையினுடைய பிரதமர் 2வது முறையாக இதை சொல்லி இருக்கின்றார். பிரதமர் அவர்கள் சொல்கின்றார், எதற்கெடுத்தாலும் சுட்டு விடுவேன் என்று சொல்கின்றார். இலங்கையை பொறுத்தவரையில் அவர் பொம்மை துப்பாக்கியை வைத்துக் கொண்டு தமிழர்களை மிரட்டுகின்றார்கள். நாங்கள் நினைத்தால் உண்மையாகவே சுடுவோம் என்பதை அந்த பிரதமர் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சுடும்போது சொல்ல மாட்டோம், ஆனால் செய்து காட்டுகிறோம். இது என்னவென்றால் பொய் சொல்வதில் வல்லவர்கள் என்பதை மீண்டும் மோடி அரசாங்கம் நிரூபித்திருக்கின்றது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்கள், இந்திய மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள், நாங்கள் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்ட இந்த நிலையில் கிட்டத்தட்ட 10 மாதமாக போகிறது என்று நினைக்கின்றேன். இதில் கிட்டத்தட்ட 11 முறை நம்முடைய
இந்திய மீனவர்களை இலங்கை அரசாங்கம் கைது செய்து படகுகளை அபகரித்திருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து அதே நிலைமைதான் இருக்கின்றதை ஒழிய இவர் இலங்கைக்கு சென்று வந்து விட்ட பிறகு எந்த மாற்றமும் இல்லை என்பது இவர் இலங்கையினுடைய பயணம் என்பது தோல்வி என்பதுதான் இதனுடைய எடுத்துக்காட்டாக இருக்கும். அபத்தமாக பேசுவதே சுப்பிரமணிய சாமியினுடைய வேலை. அவருடைய பேச்சை எல்லாம் ஒரு சீரியஸாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவருக்கு அப்பப்போது அதிமுகவை சார்ந்த மகளிர் அணி கோர்ட்டிலே கொடுத்த வரவேற்பை போல் கொடுத்தால்தான் அவர் கொடுத்தார்.